ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாக் மீல உள்ள எர்லாங் ஓடிபி அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் சிவி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆர் டைம் லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ ட்ரையாக் மீல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 2, 3 சிவி பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். வீடியோஸ் டேப்ல போய் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் கியூப் அண்ட் next.js அதே மாரி இது ஒரு கிரிட்டிக்கலான சிவி தான். ஸோ மேபி இதுதான் வந்து நான் போடுற கடைசி சிவி வீடியோவா இருக்கும்னு நெனைக்கிறேன் இப்போதைக்கு. பிகாஸ் நெறைய நம்ம சிவி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஏதாவது பாத்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் லைக் பாத்னா லைக் ஏபிஐ டெஸ்டிங், வெப் ஆப் டெஸ்டிங், இல்ல மொபைல் ஆப் டெஸ்டிங் அந்த மாரி ஏதாவது போலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் கடைசியான வீடியோ சிவிய பொறுத்தவரைக்கும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது பெருசா அ வைல்டா ஏதாவது ஆச்சுன்னா வேணா நம்ம சிவி பத்தி வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ எர்லாங் ஓடிபி எஸ்எஸ்ஹெச் சிவி 2025322433 இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான வல்னரபிலிட்டி அண்ட் இதோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 10.0 விச் இஸ் மோர் ஹையர் பிகாஸ் இந்த பர்ட்டிகுலர் சிவிக்கு எந்த ஒரு ஆத்தென்டிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. எனி அட்டாக்கர் கேன் டூ எக்ஸ்ப்ளாய்ட். ஓகேவா? ஸோ அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரையாக் மேல குடுத்தத ஒரு ஸ்லைடு வடிவத்துல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். டூ மேக் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ எர்லாங் ஓடிபி அப்டின்னா என்ன? எர்லாங் அப்படிங்கிறது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் இது வந்து யார் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிக்சன் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால தான் எர்லாங் அப்படின்னு இருக்கு. ஸோ எரிக்சன் கம்பெனி வந்து கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் செவரல் இயர்ஸ்க்கு அப்புறம் நெறைய பேரு அத பயன்படுத்துனாங்க. ஓகேங்களா? ஸோ மெயினா அது எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் இந்த மாரி இதுக்கு பயன்படுத்துனாங்க. ஓகேங்களா? இதுல ஓடிபி அப்படிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நானே மறந்துட்டேன். சாரி ஃபார் தட். இதுல வந்து இங்க ட்ரையாக் மேல குடுத்துருப்பாங்க. ஸோ ஓடிபிங்கிறது ஓப்பன் டெலிகாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, நெறைய நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு அதிகமான தேவை பயன்பாடுகள்லாம் இருக்கும்ல. அதுக்காக பயன்படுத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஓடிபி ஓப்பன் டெலிகாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாரி இங்க பார்த்தீங்கன்னா, எர்லாங் வந்து பார்த்தீங்கன்னா, எரிக்சன் கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுல ஓடிபில வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் மிடில்வேர், லைப்ரரீஸ், டூல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எர்லாங் அப்படின்ற ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்ல வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? டீனா என்னன்னா ஓடிபில ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெலிகாம் அப்படிதான். ஓகேவா? மோஸ்ட்லி டெலிகாம்க்கு பயன்படுத்துற ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த எர்லாங் ஓடிபி அ அந்த மாரி அந்த புரோட்டோகால்ல ஆர் இந்த பில்ட் பண்ணப்பட்ட சர்வர்ல எஸ்எஸ்ஹெச் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஆர்சிக்கு வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஏப்ரல் 14, 2025 ரொம்ப ஒரு 2 மாசம் பழசு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட மேக்ஸிமம் சிபிஎஸ்இ ஸ்கோர் வந்து 10.0 அண்ட் இதில அஃபெக்டட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அ இங்க நான் குடுத்திருப்பேன் ஸ்லைட்ல. இத நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் இத யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ருச்சோ யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் சிவிய வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இத டெக்னிக்கல் பிரேக் டவுன் இதுல இதுல வந்து என்ன குறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற எஸ்எஸ்ஹெச் புரோட்டோகால் இருக்குல்ல. நார்மலா நம்ம லினக்ஸ் சர்வர்ல வந்து எஸ்எஸ்ஹெச் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். எதுக்குன்னா, லாகின் பண்றதுக்கு. அதே மாரி இந்த எஸ்எஸ்ஹெச் புரோட்டோகால்ல தான் வந்து வல்னரபிள். அதுல வந்து மெசேஜ் ஹேண்ட்லிங் பண்ணும்ல எஸ்எஸ்ஹெச் புரோட்டோகால். ஸோ அதுல தான் வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எதுல இஷ்யூ இருக்குன்னா, அந்த எர்லாங் ஓடிபியோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ எஸ்எஸ்ஹெச் இம்ப்ளிமெண்டேஷன்ல இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறாங்க. 2வது வந்து இது எதனால இது டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அட்டாக்கர் வேணாலும் ஒரு புரோட்டோகால் மெசேஜ வந்து எஸ்எஸ்ஹெச்க்கு அனுப்ப முடியும். ஈவன் பிஃபோர் தி ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன இம்பாக்ட் ஆகும்? இப்ப இந்த குறை இருக்கு. இதனால என்ன இம்பாக்ட் ஆகும் அப்டின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி, எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனுமே இல்லாம, யாரு எந்த அட்டாக்கர் வேணாலும், தே கேன் ஏபிள் டூ டூ அ ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். அதுதான். அதனால தான் இது வந்து 10.0 அப்டிங்கிறது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிவி வந்து 9.0 சம்திங் தான் இருக்கும். பிகாஸ் அதுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் வேணும். அப்பதான் உங்களால கிரெடென்ஷியல்ஸ் இருந்தா மட்டும் தான் ஆர்சி எடுக்க முடியும். பட் இங்க வந்து கிரெடென்ஷியல்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கு என்னென்ன ப்ரீரெக்விசிட்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு யூ நீட் டூ பி இன் த சேம் நெட்வொர்க். இப்போ நீங்க நார்மலா நெட்வொர்க் பென் டெஸ்டிங் பண்ணுவீங்க விஏபிடில. ஸோ அப்ப பண்ணும்போது எஸ்எஸ்ஹெச்ல வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. எர்லாங் ஓடிபி அப்படின்ற
அந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சொன்ன அந்த அஃபெக்டட் வெர்ஷன்ல ரன் ஆச்சுன்னா, கண்டிப்பா யூ கேன் ஏபிள் டூ திஸ் பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் இந்த பிஓசிய நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எஸ்எஸ்ஹெச் மாடியூலுமே எனேபிள்ல இருக்கணும். போர்ட் 22 இல்ல வேற ஏதாவது போர்ட்ல இந்த எர்லாங் ஓடிபி ரன் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஸோ இட் இஸ் வல்னரபிள் ஓகேவா? ஸோ இது அட்டாக் வெக்டார்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான பப்ளிக் பிஓசி எல்லாமே GitHubல இருக்கு. ஸோ நம்ம அத தான் இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஆர்சி கிடைச்சா யூ கேன் ஏபிள் டு கெட் அ ரூட் அக்சஸ் ஆல்சோ இஃப் இட்ஸ் லைக் டைரக்டா உங்களால ரூட் அக்சஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரையாக் மீல உள்ள டார்கெட் மெஷின ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாரி உங்களோட அட்டாக்கர் பாக்ஸையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட நான் குளோன் பண்ணி வச்சுக்கிறேன். தென் ஐல் ஷோ யூ த டார்கெட். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ கிட் க்ளோன் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஜஸ்ட் நீங்க சிவி குடுத்தாவே உங்களுக்கு கூகுள்லயே இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கிடைக்கும். ஆர் எல்ஸ் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் த ட்ரையாக்மி மிஷன் ஆர் ட்ரையாக்மி பேஜ். இது வந்து ஃப்ரீ தான். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் தட் நமக்கான டார்கெட் மிஷன் இங்க குடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு என்மேப் ஸ்கேன் ரன் பண்ணி பார்ப்போம். எந்த போர்ட்ல அந்த பர்ட்டிகுலர் என்ன சொல்றது? அந்த எஸ்எஸ்ஹெச் எர்லாங் வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ -SC, -SV, SE for all scripts, default scripts and SE for version detection, -PN prop, ping scan ஆகாம டைரக்ட்டா NSE scripts அதெல்லாம் ரன் பண்ற மாரி. ஸோ ஐபி குடுத்துக்கிறேன் அண்ட் ஜஸ்ட் T4 கூட குடுத்துக்கலாம் நீங்க. ஜஸ்ட் ஃபார் டைம் டிலே. நாட் டைம் டிலே உங்களுக்கு ஸ்கேன் ரொம்ப ஸ்பீடா நடக்கணும்னா T4 ஆர் T5 அந்த மாரி குடுக்கலாம். நான் மோஸ்ட்லி T4 தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் யா வி காட் இட். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட் தான் ரன் ஆகுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 22 எஸ்எஸ்ஹெச்ல எர்லாங் 5.2.9 இந்த ஃப்ரேம்வொர்க்ல இந்த எஸ்எஸ்ஹெச் ரன் ஆகுது. அண்ட் இன்னொரு போர்ட்ல 22242 இன்னொருமே வந்து எஸ்எஸ்ஹெச் தான். ஸோ 2மே வந்து எஸ்எஸ்ஹெச் போர்ட் தான். பட் நீங்க டார்கெட் பண்ணக்கூடிய போர்ட் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ நமக்கு நம்மளோட டார்கெட் மெஷின் அக்சஸ்ல இருக்கு அண்ட் தே ஆர் யூசிங் திஸ் பர்ட்டிகுலர் வல்னரபிள் வெர்ஷன். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம குளோன் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிவி ஃபோல்டருக்குள்ளார போலாம். ஸோ இதுதான் அந்த சிவி ஃபோல்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பைதான் ஃபைல். யூ கேன் ரன் இட் வித் பைதான் 3 ஆர் சம்திங் பிகாஸ் இப்ப கிரியேட் பண்ணப்படுற எல்லா சிவியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பைதான் 3ல தான் இருக்கு. பிகாஸ் தட் இஸ் த லேட்டஸ்ட் ஒன். ஸோ பைதான் 3 ஸ்பேஸ் சிவி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஓகே ஏன் கனெக்ஷன் ஃபெயிலியர் அப்படின்னு வருதா? நீங்க -hன்னு குடுத்து பாருங்க. ஓகே. இவங்க எதுவுமே ஹெல்ப் கமாண்ட் எதுவும் குடுக்கல. ஓகே. ரீட்மீ இருக்கு. அத படிச்சு பார்ப்போம். ம். ரீட்மீல வொர்க்கிங் எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் பிளாக் போஸ்ட் குடுத்துருக்காங்க. அப்படியே நீங்க ட்ரையாக்மீல வந்தீங்கன்னா, அத எப்படி ரன் பண்ணணும்னு குடுத்துருப்பாங்க. ஒருவேள அந்த பிஓசி எழுதுனவர் எந்த ஒரு இதுவும் குடுக்காம இருக்காரு. ஓகே, ஓகே. ஸோ இத ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணாவே போதும். யூ ஜஸ்ட் நீட் டூ மாடிஃபை த எக்ஸ்ப்ளாய்ட் அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஆர் நானோ எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டூ ஓப்பன் தட் எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைல். ஸோ CV2025324333 அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எப்பயுமே நீங்க ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ரன் பண்ணும்போது, ஒண்ணு அந்த ஹெல்ப் கமாண்ட் இருக்கணும். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட நீங்க கோட் லெவல்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடியது இது 2 தான். ஒண்ணு வந்து நம்மளோட காலி பாக்ஸோட ஐபி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் போர்ட் வந்து மாத்தணும். சாரி நாட் டார்கெட் மாத்தி சொல்றேன் உங்களுக்கு. டார்கெட் ஐபிங்கிறது உங்களோட டார்கெட் மெஷின். அ எது வந்து வல்னரபிளோ இங்க, அதோட ஐபி குடுக்கணும். ஸோ டார்கெட் ஐபி வந்து 201.85 அதுல மாத்திக்கோங்க. அண்ட் எந்த போர்ட்ல ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் போர்ட் 22. ஓகேவா? ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு இவங்க குடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்க இத ரன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபைல்லயே வந்து lab.txtன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ lab.txt அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து பிரிண்ட் ஆகும், ரைட் ஆகும் அந்த சிஸ்டம்ல. அது வந்து நமக்கு மெசேஜா வந்து பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை டூ ரன் இட். ஸோ சிவி பைதான் 3 குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கனெக்ட் எஸ்எஸ்ஹெச் சர்வர் அண்ட் அந்த எர்லாங் வெர்ஷன் காமிக்குது 5.2.9 அண்ட் இந்த ப்ரீ ஆத்தென்டிகேஷன் மெசேஜ் சொன்னேன்ல அது சென்ட் ஆகுது.
அண்ட் இந்த சர்வர் வந்து வல்னரபிளா இல்லையா, எக்ஸ்ப்ளாய்ட் சென்ட் பண்ண அப்புறம் வல்னரபிளா இல்லையான்னு காமிக்குது. அண்ட் இட் ஹாஸ் ரிட்டர்ன் அ lab.txt அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து ரைட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் மெசேஜ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த சர்வர் வந்து வல்னரபிள் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் வேணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேக் டு ட்ரை ஆக்மி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கமாண்ட் மாரி குடுத்துருப்பாங்க. ஆ இங்க பார்த்தீங்கன்னா, 108வது லைன்ல தான் இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் இருக்கு. இந்த lab.txt pond அப்படின்னு ஒரு கீவேர்ட் வந்து ரைட் ஆகுதுல்ல. அதுக்கு பதிலாக நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த கமாண்ட் எக்ஸிகியூஷன் வந்து பண்றீங்க. ஸோ ஜஸ்ட் டூ செக் உங்களுக்கு வந்து நெட்கேட் வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடைக்குதா? இல்லையா? அப்படின்னு. ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம பண்ண போறது வந்து ரிவர்ஸ் ஷெல் தான். ஸோ இப்ப இங்க என்ன பண்றோம்னா, மறுபடியும் உங்களோட சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல 108வது லைன். இப்ப ஏன்னா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நானோல உங்களுக்கு வந்து அந்த லைன்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 108வது லைன்ல தான் இந்த பர்ட்டிகுலர் ஃபைல் இருக்கு. ஓகேவா? இந்த ஃபைல் ரைட் ஆகுற கமாண்ட் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக அவங்க குடுத்த இன்னொரு ஃபைல நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் டூ செக் நமக்கு வந்து ஆ நெட்கேட்டுக்கு லிசன் பண்ண முடியுதா? லைக் நமக்கு கனெக்ஷன் வருதா? இல்லையா? அப்படின்னு செக் பண்றதுக்காக இது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் ஆர்சிஇக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ இத நம்ம அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் we'll open another tab just to do a reverse connection. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ I'll do NCNLVP 1337. ஸோ நெட்கேட் லிசனர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் பேரலலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சப்ளைம்ல நம்ம இங்க என்ன கமாண்ட் லைன் குடுத்தோம்? அப்டேட்டட் டூ திஸ் அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ உங்களோட காலி பாக்ஸோட ஐபி வந்து I'll check it now. ஸோ உங்களோட காலி பாக்ஸோட ஐபி வந்து இஃப் கான்ஃபிக் போட்டு பாருங்க. ஸோ இஃப் கான்ஃபிக்ல வந்து ENS5 அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து நீங்க லிசன் பண்ணக்கூடிய ஐபியா இருக்கும். ஸோ இந்த ஐபிய தான் வந்து இங்க நம்ம குடுத்துருக்காங்க ட்ரையாக்மில டைரக்ட்டா. ஸோ இந்த 108வது லைன்ல நீங்க இங்க குடுக்கக்கூடிய ஐபி வந்து உங்களோட காலி ஐபி அண்ட் எந்த போர்ட்ல லைக் லிசன் பண்ண போறீங்க. ஸோ இத வந்து நான் 1337 மாத்திக்கிறேன். இங்க காலி ஐபி மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இத நீங்க குடுத்தோனயே ஜஸ்ட் வந்து ஆ லிசனிங் ஆகுது. NCNLVP 1337. ஸோ இங்க வந்து நம்ம இப்ப அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த கமாண்ட் லைன். ஸோ இங்க என்டர் குடுத்தோனயே மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த ஆ lab.txt பிரிண்ட் ஆகும். அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் ரிசீவ்டுன்னு இருக்கும். அண்ட் பாண்ட் அப்படின்னு இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஃபைல் வந்து எழுதியிருக்கு. அண்ட் பேரலலா நமக்கு வந்து நெட்கேட் கனெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, reversals.txt போய்க்கோங்க. போயிட்டு மறுபடியும் நீங்க இந்த இஃப் கான்ஃபிக் குடுத்து உங்களோட காலி ஐபிய எடுத்துக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் அதுல தான் நீங்க ரிவர்சல் அ குடுக்கணும். ஸோ அண்ட் திஸ் ஐபி அண்ட் 1337 ஓகேவா? இதுல அப்படியே நெட்கேட்ல இந்த மேக் FIFO அப்படின்னு இருக்குல்ல, இத வந்து நீங்க ரிவர்சல் ஸ்கிரிப்ட்டா பயன்படுத்துங்க. அந்த கமாண்ட் OSக்குள்ளார ஓகேவா? ஸோ இதுல டைரக்ட்டா சப்ளைம் போறேன். ஸோ இந்த கமாண்ட் லைன் இருக்குல்ல, இத நான் கம்ப்ளீட்டா தூக்கிட்டு cat lab.txtன்னு இருக்குல்ல, அத கம்ப்ளீட்டா தூக்கிட்டு இந்த நெட்கேட் கமாண்ட வைக்கிறேன். நம்ம யூசுவலா யூஸ் பண்ற ஒரு நெட்கேட் கமாண்ட் தான். ஓகேவா? ரிவர்ஸ் ஷெல்லுக்காக. ஓகேவா? அதுதான். ஸோ இத போட்டுட்டு, இப்ப நான் இந்த பர்ட்டிகுலர் லிசனர ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றேன். லிசனர் ஸ்டார்ட் ஆனா மட்டும் தான் நம்மளால வந்து ஆம் ரிவர்ஸ் ஷெல் நம்மளால பிடிக்க முடியும். ஸோ இப்ப பைதான் 3 அந்த ஸ்கிரிப்ட்ட ரன் பண்றேன். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிவர்ஸ் ஷெல் வந்து கிடைச்சிச்சு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். ஓகேங்களா? டைரக்ட்டா நமக்கு ரூட் அக்சஸ் கிடைச்சிச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸ்ப்ளாய்ட் தான். அப்படியே கீழ வாங்க. ஸோ ஃபிளாக் வந்து ரூட் டைரக்டரியில இருக்கு அப்படின்னு காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு bash.i அப்படின்னு குடுத்துக்கிறேன். அப்புறம் ls அப்படின்னு குடுங்க. ஃபிளாக் இருக்கு. flag.txt. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஃபிளாக். இத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கான ஹோஸ்ட் நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் டூ ரீகன்ஃபார்ம் நம்ம ஸோ இதுதான் ஆக்சுவலி ஹோஸ்ட் நேம். ரூட் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் அந்த ஹோஸ்ட் நேம். ஸோ ஹோஸ்ட் நேம்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கோங்க.
அண்ட் சில டிடெக்ஷன் லைக் நீங்க வந்து ஒரு ப்ளூ டீமரா இருக்கீங்க. இல்ல உங்க கம்பெனில வந்து எஸ்சிஎம் டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, எப்படி வந்து இந்த இத வந்து தடுக்கலாம்? டிடெக்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்காக சில வழிமுறைகள் குடுத்துருக்காங்க. லாக் அனாலிசிஸ் எப்படி பண்றது? நார்மலா நீங்க ஐடிஎஸ்ல இதெல்லாம் பண்ணுவீங்கல்ல. அப்புறம் அ ஏதாவது அன்யூசுவல் கனெக்ஷன் அட்டெம்ப்ட்ஸ் நடந்தா, இல்ல அத எப்படி மானிட்டர் பண்றது? அதுக்கான பிஹேவியரல் லாக் அனாலிசிஸ் எப்படி பண்றதுன்னு குடுத்துருக்காங்க. ஸோ, இத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏதாவது ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸோ, இல்ல அன்ஆத்தரைஸ்ட் அட்டெம்ப்ட்ஸோ, இல்ல ஃபைல் இன்டெகிரிட்டி ஏதாவது மாறுனாவோ, யூ கேன் ஏபிள் டூ செக் இட் வித் திஸ். ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிகேஷன் வந்து இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன்ஸ் அவங்க குடுத்துருக்க வெர்ஷன்ஸ் லைக் ஓடிபி 2733 அண்ட் 2.5.11 அப்புறம் இன்னொரு வெர்ஷன். ஸோ, இதெல்லாம் நீங்க வந்து அப்டேட் பண்ணாவே இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் அப்டிங்கிறாங்க. ஆர் அப்படி இல்லன்னா எனக்கு வந்து டெம்பரவரி வொர்க் அரவுண்டா வேணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணி வச்சுக்கணும் அந்த சிஸ்டம. தென் யூ நீட் டூ டிசேபிள் இட். எஸ்எஸ்ஹெச் சர்வர வந்து நீங்க டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா ஃபயர்வால் லெவல்ல இந்த சர்வர்லேருந்து இந்த சர்வருக்கு மட்டும் தான் நான் அத கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா 2FA பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாரி நெட்வொர்க் செக்மென்டேஷன் நீங்க அந்த பர்ட்டிகுலர் சர்வர ஐசோலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எப்படி ரெமடியேஷன வந்து வெரிஃபை பண்றது? அதுக்கான கமாண்டுமே வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனா மறுபடியும் இதே எக்ஸ்ப்ளாய்ட் வேணா ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆர்சி கிடைக்குதா இல்லையான்னு தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். யார் வேணாலும் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளாய்ட் படிக்க தெரிஞ்சா போதும். யூ கைஸ் கேன் டூ இட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப சின்ன சிவி தான். அண்ட் இந்த மாரி ஒரு சூப்பரான வீடியோஸ்ல நெக்ஸ்ட் சந்திக்கலாம் கைஸ். பாய். ஹேவ் அ கிரேட் டே. See you then soon.